ஏங்க இந்த வாட்டியாச்சும் உங்க ஆபீஸ்ல தீபாவளிக்கு போனஸ் தருவாங்களாங்க? ஏ ஆமால, தீபாவளி வரப்போகுதுல. ஆமாங்க, அடுத்த மாசம் தீபாவளி. அம்மா, எங்க ஆபீஸ்ல தீபாவளி போனஸ் தராங்களோ இல்லையோ, நான் உசாரா ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்னங்க பண்ணீங்க? எங்க ஆபீஸ்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் தீபாவளி பண்டு பிடிக்கிறாரு. அவர்கிட்ட 2 பண்டு போட்டு வச்சிட்டேன். அதனால தீபாவளி முத நாள் பட்டாசு வந்துடும், ஸ்வீட்ஸ் வந்துடும். வெறும் பாப்பாக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்தா போதுமா? ஆமாங்க, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தா கூட போதும். அப்புறமா நம்மள்ட்ட காசு இருந்துச்சுன்னா கூட நமக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். சரிம்மா, சாப்பாடு போடுறியா? என்ன செஞ்சிருக்க? பாலக் புலாவ் செஞ்சிருக்கேன். பாலக்கீரையில நம்ம நிறைய பேர் பாலக் பன்னீர் செஞ்சிருப்போம். இது வரைக்கும் நீங்க பாலக்ல புலாவ் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சதெல்லாம் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. இது செய்யறதுக்கு பாலக்கீரையை ஆஞ்சிட்டு சுட தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. சுட தண்ணியில இருந்து கீரை எடுத்து ஐஸ் வாட்டருக்கு மாத்திட்டு இப்ப மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு அரை துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா பேஸ்டா இது போல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய், 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சூடானதுமே ஹோல் ஸ்பைசஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு 3 வெங்காயத்துக்கிட்ட நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா ப்ரௌன் கலர்ல மாறினதும் ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த கீரை பேஸ்ட் சேர்த்துடலாம். இன்னும் இதோட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள், அரை ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கீரை பேஸ்டே வந்து எனக்கு ஒரு 3/4 டம்ளர் கிட்ட வந்துருந்துச்சு. அதனால 1 டம்ளர் பிளஸ் இன்னொரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கீரையோட பேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப 20 நிமிஷம் ஊறிய 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் கிட்ட வேக வச்சுக்கோங்க. பிரஷர் எல்லாம் அடங்கினதுமே தரங்க. அவ்வளவுதான், சூப்பரான பாலக் புலாவ் ரெடி. பசங்க கீரை எல்லாம் சரியா சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த புலாவை செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.